ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டெரிபர்கான்ற ஒரு கிராமம் முர்மன்ஸ்க் ரீஜியனில் இருக்க ரஷ்யாவில். இதுதான் வேர்ல்டுலேயே லாஸ்ட்டு கிராமம். அதாவது நார்த்து போல் சவுத் போல் இருக்குது. நார்த் போலில் லாஸ்ட்டாக இருக்க கிராமம் இதுதான் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ஷிப் யார்டு பார்க்க தான் வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம கைடு வந்து நல்லா According to the legend of Vikings, they believed that every ship has a soul, and you can't destroy your ship. So they created some places like this ship graveyard. Okay. And when the ship became too old and it can't go to the open sea, they sent these ships to these places, and only when the nature will take it, will destroy it, only then this ship will find its rest, and the soul of this ship can finally rest. Okay. So according to this legend, they couldn't destroy their ships. So they will just park and leave. Yeah. And sometimes it takes like 100 years, maybe even more. Now how many ships are there? Only one? No, a few. I'd say earlier, maybe 50 years ago, it was, I'd say, around 10 ships here. Now you will be able to see only like 5 of them. And this one is not the old one. It's sank around 4 months ago. Okay. This one. அவர் சொன்னதை கேட்டிங்களா? இந்த ரீஜியனில் இருக்கவங்க போட்டெல்லாம், அவங்களோட போட்டு இல்லைனா ஷிப்பு வந்து டைம் ஆகிடுச்சு இல்லைனா எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அதை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே வந்துட்டு இந்த கடலில் பார்க் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஏன்னா அவங்கள பிலீவ் பண்ணுறாங்க, அந்த கடல் இல்லைனா அந்த கப்பலுக்கு இல்லைனா போட்டுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்மா இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு ஜீவன் இருக்குது. அதனால் அது இயற்கையாக எடுக்கிற வரைக்கும் நம்மளை அழிக்கக்கூடாது அப்படின்ட்டு பிலீவ் பண்ணி அதை வந்துட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு போயிடுவாங்களாம். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, கப்பல் வந்து கடலில் இருக்க தண்ணியில் அடித்து இல்லைன்னா துரு பிடிச்சி அப்படியே அதான் அழிஞ்சு போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம் இங்கே. இப்போ ஒரு 4-5 போட்டு தான் இருக்குது, எல்லாம் மக்கி போயிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஸ்னோஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆகி இங்கே டெம்பரேச்சர் வந்து 0ல் இருக்குது. அதனால் பனியெல்லாம் வந்து ஐஸ் கட்டியாக மாறி இருக்குது. நல்ல கிட்ட போய் நடந்து போய் எடுக்க முடியல, ரொம்ப வழுக்குது. இருந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த சீனரிஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த வீடியோலாம் நான் பார்த்துட்டு, இப்போல்லாம் எப்போ போவோம் இல்லை நம்மளால் எப்படி போக முடியும்னு நினச்ச இடங்கள். ஸோ இங்கே நானே வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஐஸெல்லாம் ரொம்ப வழுக்குது, எல்லாம் கீழே விழுறாங்க. அட்லீஸ்ட்டு ஒரு -3 இல்லைனா -4 இது மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்னோவாகவே இருக்கும். இப்போ கரெக்டாக 0ல் இருக்கனால வாட்டரோட ஸ்னோவோட அது மெல்ட்டிங் பாயிண்ட், அது வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன க்ரிப்பான ஷூ போட்டிருந்தாலும் அது வலிக்கு எல்லாம் கீழே விழுறாங்க. நாங்கள் இப்போ ஷிப் கிரேவியார்டை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு பார்க் இருக்குன்னாங்க. அதாவது பார்க்குனால் நம்ம ஊர் பார்க் மாதிரில ஜஸ்ட்டு வாக்கிங் போயிட்டு போனோன்னா நம்ம அந்த ஆர்டிக் ஓஷன் பார்க்கலாம். நார்த் போலோட நீங்கள் குளோப் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மேப்பு குளோப் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கும் நார்த் போல். ஸோ அதில் இருக்க தான் அந்த பால்டிக் ஓஷன், இல்லைனா பால்டிக் சொல்லுவாங்க. அப்புறம் நார்த் சீனும் சொல்லுவாங்க. இந்த நிறைய யூடியூப் வீடியோலெல்லாம் பார்த்துருப்பீங்க, கப்பலெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக அலையில் சிக்கிட்டு போகிறோம். அது இந்த தான். அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நான் அங்கேயும் போயிட்டு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அது வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன்னா பயங்கர ஐஸாக இருக்குது. இங்கே கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே எல்லாம் வலிக்கி விழுறோம். அங்கே இன்னும் எப்படி கண்டிஷனில் இருக்கும்னு தெரியல. அது மாதிரி இந்த ஏரியாவில் நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா வேலெல்லாம் பார்க்கலாம். நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேலெல்லாம் ஜம்ப் பண்ணி டைவ் அடிக்கிறது. அதெல்லாம் கூட இந்த ஏரியாவில் தான், டெரிபர்கா. இங்கே வந்தீங்கன்னா தான் நீங்கள் ஷிப்பில் இல்லைனா போட்டில் நீங்கள் கடலுக்குள்ளே ஒரு 1 hour 1.5 hour கொண்டு போவாங்க. அப்போது அந்த வேல் ஜம்பிங் இல்லைனா வேல் டைவிங் எல்லாம் பார்க்க முடியும். இது ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ் இது. இப்போது பாருங்கள், மணி
1:30 மணி ஆகுது. சன்செட் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிச்சு. ஒரு 12:45 தான் சன்ரைஸ் ஆரம்பிச்சுது. ஒரு 1:30க்கெல்லாம் சன்செட் ஆரம்பிக்குது. பாருங்கள், நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். எல்லாம் ஃபுல்லாக ஐஸாக தான் தெரியுது, ஸ்னோவாக தெரியல. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்தால் தான் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன், இங்கே இறங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணணுன்றதை. தேங்க்யூ.